வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவர் காலையிலேயே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். காவல்துறை எங்களை கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். மாலதி அவர்களும், சவுக்கு சங்கருடைய தோழி மாலதி அவர்களும், எங்களை காவல்துறை கைது பண்ண வந்திருக்காங்க, இனி என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால இப்போ இதுதான் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பேசியிருக்காங்க. சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, சவுக்கு சங்கர் யாரோ ஒருத்தங்களை எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு ஒருத்தர் நியாயம் கேட்டு வந்ததாகவும், அவங்கள சவுக்கு சங்கர் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னும், இந்த வீடியோவை டெலிட் பண்ணணும்னா 10 லட்சம் காசு கொடு அப்படின்னு சவுக்கு சங்கர் மிரட்டியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க காவல்துறை. சவுக்கு சங்கர் ஆஜராகாமல் பதில் கடிதம் ரிப்ளை மட்டும் அனுப்பியிருக்காரு. யாரையும் நான்லாம் தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்பியதாக சொல்லியிருக்காரு. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த விவகாரத்தில் தான் இப்போ என்ன கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் இன்னைக்கு விளக்கத்தை வெளியிட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் கைது ஆவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பாஜகவினருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? சில விஷயங்கள்லாம் நம்ம தலையிடாமல் உட்காந்து ரசிக்கணும். சேரை போட்டு உட்காந்து காலு மேலே காலை தூக்கி போட்டு டீயை குடிச்சிக்கிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரசிக்கிறதுக்கு சில நிகழ்வுகள் இருக்குது. அதில் ஒன்று சவுக்கு சங்கர் இன்சிடெண்ட்டு. கைது ஆனால் ஓகே, ஆகலைனாலும் ஓகே, கைதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா சவுக்கு சங்கர் கடந்த காலத்தில் அவர் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசியிருக்காரு. பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தாயாரை என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கடந்த காலத்தில் போட்ட ட்விட்டர் பதிவை ஷேர் பண்ணுறாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய தாயார் சாப்பிட்றாங்க. அந்த புகைப்படத்தை போட்டு கிழவிக்கு தண்ணி வெயிடா, அடுத்த வாட்டி ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சவுக்கு சங்கர். ஒரு முறை பாஜக அலுவலகம் தாக்குதலுக்கு உள்ளானுச்சு. அப்போ ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு. பாஜக அலுவலகம் மீது தாக்குதல், திமுகவினர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்துச்சு. அந்த செய்தியை வெளியிட்டு சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா பதிவு போட்டிருந்தாரு? கமலாலயம் கதவை பூட்டி ஆஃபீஸ்க்குள்ளேயே சங்கிங்க கதறி அந்த காட்சி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுற மாதிரி பதிவு போட்டிருந்தாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதுக்காக காவல்துறையினர் வந்திருக்காங்க. இவர் வீட்டை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு ரொம்ப நேரமாக. கதவை திறக்கவே இல்லை. பிறகு காவல்துறை பார்த்தீங்கன்னா கதவை உடைக்கிற முடிவுக்கே வந்துடுறாங்க. பிறகு வேறு வழி இல்லாமல் கதவை திறந்திருக்காரு. பாஜகவினரை சொன்னீங்களே, கமலாலயம் கதவை பூட்டி ஆஃபீஸ்க்குள்ளேயே சங்கிங்க கதறிய அந்த காட்சி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணீங்களே, இன்றைக்கி அது உங்களுக்கே திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? அதான் கருமா இஸ் பூமராங் அப்படின்னு சும்மாவை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் பதிவு போடுறாங்க. இதே சவுக்கு சங்கர் இபிஎஸ்ஸை கடந்த காலத்தில் எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்காரு தெரியுமா, பதிவு போட்டிருக்காரு தெரியுமா? ஆனால் இன்றைக்கி அதிமுகவினர் சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சவுக்கு சங்கரை ஒரு கேஸில் எஃப்ஐஆரில் சவுக்கு சங்கருடைய பேரை ஆட் பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கரை கைது செய்கிறதுக்கு திமுக அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க. அவர் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிருக்காரு. இதுக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக காவல்துறையை பயன்படுத்தி இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு என்னுடைய கண்டனம் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடியே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சவுக்கு சங்கருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அவருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவர் என்றைக்குமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பதவிக்கு கூட அவர் கொடுத்ததில்லை. சல்லிப்பைய அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மோடிக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காரு சவுக்கு சங்கர். ஸோ இப்போ பாஜக தொண்டர்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கைது ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக். என்ன நடந்திருக்குன்னா, பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி அவர்கள்ட்ட ஒரு எம்பி இந்திய மாநிலங்களில் எவ்வளவு விபத்துகள் நடக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு நிதின் கட்கரி புள்ளி விவரத்தோட ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை, அந்த விவகாரத்தை அண்ணாமலை வெளியிட்டு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருக்காரு. கடந்த 4 வருடங்களில் தமிழகத்தில் 2,54,526 சாலை விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. இயர் வைஸ் பார்க்கும்போது 2020 49,844, 2021 55,682 விபத்துகள், 2022 64,105 விபத்துகள், 2023 67,213 விபத்துகள், 2024 67,526 சாலை விபத்துகள். ஒவ்வொரு வருஷமும் அந்த எண்ணிக்கை படிப்படியாக கூடிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறைய மாட்டேது. இதுக்கு முக்கியமான காரணம் 2 காரணம். ஒன்று, டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் தெருவுக்கு தெரு தமிழகத்தில் இருக்கிறதுனால தான்
இது மாதிரியான சாலை விபத்துகள் நடக்குது. சாலை விபத்துகளுக்கு முக்கியமான காரணமே மது போதையில் வாகனத்தை ஓட்டுறது தான், டாஸ்மாக் தான் இதுக்கு முதல் காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, தரமற்ற சீர்குலைந்த நிலையில் சாலைகள் இருக்குது. இது ரெண்டு தான் இந்த இவ்வளோ பெரிய இஷ்யூஸுக்கு காரணம். இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்காம திமுக அரசாங்கம் டயத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு சொல்யூஷனே எடுக்கலை அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.